ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு அருமையான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வெல்லம் காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம மெஷரிங் கப்பில், அதாவது 60 ml கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதமெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். வெல்லம் பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு கரைஞ்சி வருது. நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்துனீங்கன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துனா தான் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம சேர்த்துன வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா நம்மளுக்கு வெல்லம் தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறொரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ வெல்லம் எடுத்த அதே கப்பில், அதாவது 60 ml கப்பில் நான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. நிறையா தலை தட்டை நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது பொடி உப்பு சேர்த்துருக்குறேங்க. நம்மளோட இனிப்பு சுவை நல்லா எடுத்து கொடுக்குறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் வடிகட்டி சேர்த்துருவோம். கல் மண் தூசு இருந்தாலும் உங்களுக்கு இந்த வடிகட்டியில் வந்துடும். அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ ஒரு விஸ்கு அல்லது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா இந்த வெல்லம் தண்ணியில் இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுறலாம். சப்போஸ் நீங்கள் மெஷரிங் கப் இல்லை அப்படின்னாலும் வீட்டில் ஒரு பவுலோ கப்போ எடுத்துக்கோங்க. எதை எடுத்திங்கனாலும் அதில் 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணியை முழுவதுமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியெல்லாம் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு 3/4 கப் தண்ணி சரியாக இருந்துச்சு தோசை மாவு பதத்துக்கு. சப்போஸ் ஒவ்வொரு கோதுமை மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும். உங்களுக்கு மறுபடியும் பத்தலினா கூட நீங்கள் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவோட பதம் காட்டுறேன். கரண்டியால் எடுத்திங்கன்னா இது போல் மாவு இருக்கணும். இதுதான் சரியான பதம். நம்ம இது கூட பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்த்து போகிறதில்ல. இது கூட பாருங்கள், இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் துருவி வச்சுருக்கிறேன். இதை நம்ம முழுவதுமாக சேர்த்தக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், டேபிள் ஸ்பூன்னாக எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா சரியாக இருக்கும். மீதி தேங்காய் துருவல் அப்படியே இருக்கட்டும். அது நம்மளுக்கு தேவைப்படும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்து நான் தட்டி சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்ட இது கூட நட்ஸு கூட துருவி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற 2-3 பொருளை வச்சு ஈஸியாக சூப்பராக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இதில் நெய்யோ ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். தோசைக்கல் முழுவதுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ இது போல் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் வந்து குட்டி குட்டியாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுலையும் நம்ம சேர்த்துக்குவோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாவு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது போல் நீங்கள் முந்திரி பாதாம் இருந்தாலும் துருவி இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் துருவல் இது போல் கொஞ்சமாக சேர்த்துனீங்கனாலே சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே சேர்த்துருக்குறோம், அதனால் மேலே வந்து கொஞ்சமாக சேர்த்துனீங்கனாலே டேஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா, அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். பாருங்கள், இது போல் எல்லாத்துலேயுமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்து வந்துடும். இனி வந்து நம்ம இதையே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த தேங்காயோட நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி வரும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாங்க. அடுப்பு வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கரிஞ்சிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக பாருங்கள் வெந்து வந்திருக்கு. நம்ம நீ வந்து இதை எடுத்துக்குவோம். பாருங்கள், தேங்காயோட நாட்டு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் கொண்டு அருமையாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கிட்ஸுக்கு வந்து இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் சரி, ஸ்கூல் விட்டு வந்தால் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.